சரவண செத்துறானாடா. என்னடா சொல்ற? எப்படிரா? சூசைட் பண்ணிட்டான்டா. இன்னையோட நீங்கள் வந்து 10 வருஷம் ஆச்சு. இப்போவாது என் ஃபேமிலியில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்க முடியுமா? தற்கொலை பண்ணிக்கிட்ட எந்த ஆன்மாவிலையும் அதை தெரிஞ்சுக்க முடியாது. டேய் சரவணா, என்னடா அப்படியே இருக்க? யாருன்னு தெரியலையா? உன் ஸ்கூல் ஃப்ரெண்ட் அரவிந்த். டேய் அரவிந்த், என்னடா அடையாளமே தெரியாம மாறிட்ட? நீ என்னடா அப்படியே இருக்க? கடைசியா உன் சாவுல உன்னை பார்த்தேன். ஒரு 10-12 வருஷம் இருக்குமா? 10 வருஷம் அப்படியே இருக்கியடா. இங்க அப்படிதான். புரியல. இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு வந்தாலும் சரி, நரகத்துக்கு போனாலும் சரி, நீ அப்படியே தான் இருப்ப. இறந்ததுக்கு அப்புறம் ஆத்மா மட்டும்தான், உடம்பு கிடையாது. முதிர்ச்சி அடைய. நீ எப்படிடா இங்க வந்த? என்னாச்சு? 30 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் போட்டிருக்க ரோட்டில் 150 போனால் என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும். 150லாம் இல்லை, 110 120 தான் வந்திருப்பேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, பைக்கை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என் ஒய்ஃபுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? டேய் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மச்சான். 1 மாசம் கூட முழுசா முடியல. என்னோட கண்மூடித்தனத்தினால ஒரு பொண்ணோட லைஃபே வீணாயிடுச்சுன்னு நினைக்கும் போது தான் கஷ்டமா இருக்கு. சரி, நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க, இதோ வரேன். காட், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இந்த வரேன் தான்டா சொன்னேன். எப்போ பாரு கூப்பிட்டு கடவுளை இது வேணும், கடவுளை அது வேணும் வேண்டிட்டு இருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் ஆத்திரம் அவசரம் இருக்காது. வேண்டுதல்லாம் ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃபுக்கு ஒன்றும் ஆகலைல்ல. பேசிட்டு இருங்க, வரேன். மச்சி, இங்க எப்பயும் சொல்லிட்டே இருப்பாங்க, ஒரு மனுஷன் 20 வயசு தாண்டி இருந்தாலே தெரிஞ்சோ தெரியாம ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க. நேரடியாவோ மறைமுகமாவோ யாரையா காயப்படுத்திருப்பாங்க. அதனால அவங்க எல்லாருமே நரகத்துக்கு தான் போவாங்கன்னு சொல்லுவாங்க. நீ எப்படா இங்க வந்த? நரகத்துக்கு தான் கூப்பிட்டு போனாங்க. உன்னை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னாங்க, அதான் வந்தேன். ஓ, ஏன்டா என்னாச்சு? என் ஃபேமிலியில எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சரவணா, சாரிடா. நீ இறந்ததுக்கு அப்புறம் உன் வீட்டு பக்கமே போலடா. ரீசண்டா உன் தங்கச்சியை மட்டும் பார்த்தேன்டா. எப்படி இருக்கா? போய் பேசுனியா? என்ன தெரியுமாலாம் தெரிலடா. எப்படிடா போய் பேசுவேன்? ஆனா அவன் நிம்மதியா இருக்க மாதிரி தெரிலடா. ரொம்ப டார்க் சர்க்கிளோட, கண்ணுலாம் உள்ள போய் இழைச்சி ரொம்ப வீக்கா இருந்தா. கழுத்துல தாலியோட, கையில குழந்தையோட இருந்தாடா. கல்யாணம் ஆயிடுச்சா? ஹஸ்பண்ட பாத்தியா? இல்லடா, ஹஸ்பண்ட் கூட இல்லைன்னு கேள்விப்பட்டேன். நான் உங்க கூட இருந்திருக்கணும், அவசரப்பட்டேன். சரவணா, நீ ஏன்டா சூசைட் பண்ணிக்கிட்ட? டேய் 1 hour சொல்லி தானே வண்டி டேய் மச்சி, 2 minutesல வந்துடுறேன்டா. கயல், எதா இருந்தாலும் நின்னு பேசிட்டு போ. இப்போ என்ன பேசணும்? எல்லாரும் இருக்கும்போது எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு क्वेश्चन பண்ற? அப்ப நீ பண்ணது மட்டும் கரெக்ட்டா? அவன் டாக்ஸிக்கா இருக்கான், அவனை பிரேக்கப் பண்ணிட்டு என்ன லவ் பண்ண? இப்ப அவன் கூட பைக்ல போற? எல்லாரும் முன்னாடி இப்படியா கேட்ட? சொல்லு, இப்படியா கேட்ட? அது ஏதோ தெரியாம கோவத்துல கெட்ட வார்த்தை பேசிட்டேன். அதுக்கே ஓவரா ரியாக்ட் பண்ற? நான் ஒன்னும் ஓவர் ரியாக்ட் பண்ணல. நீ தான் என்ன ஏதுனே தெரியாம எல்லாத்துக்கும் கோவப்படுற. நிதானமாவே இருக்க மாட்ற. டேய் மயிரே, எவ்வளவு நேரம்டா? எங்களுக்குலாம் வேலை இல்ல. இதோ பாரு, தப்பெல்லாம் உன் மேல வச்சுட்டு என்ன ப்ளேம் பண்ணாத, சரியா? நானா எல்லாரும் முன்னாடி அசிங்கமா பேசினேன்? சும்மா அதே சுத்தி சுத்தி வராத சொல்லிட்டேன். பைத்தியக்கார மாதிரி பண்ணாத. யார் பைத்தியக்காரன்? யார் பைத்தியக்காரன்? சொல்லு, என்ன மயிருக்கு அவன் கூட போன? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. வேற யார்கிட்ட சொல்லுவ? சொல்லாம புரிஞ்சுக்கணும் சரவணா. அப்படி இல்லனா சொல்ல வரத காது கொடுத்து கேட்கணும். சும்மா என்ன ஏதுன்னு தெரியாம வார்த்தை விடக்கூடாது.
என்கிட்ட சொல்ல முடியலன்னா வேற யார்கிட்ட சொல்லுவேன்? அவன்கிட்ட சொல்லுவியா? அப்புறம் நான் எதுக்கு பிரேக்கப் பண்ணிட்டு போக வேண்டியதானே? நான் ஒன்னும் அதுக்கு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பேசல. சும்மா தேவையில்லாம வார்த்தை சும்மா நடிக்காத. பிரேக்கப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு இப்படி வீணா சண்டை வளர்த்துருக்கு. ஆமா, பிரேக்கப் பண்ணணும் தான் இப்படி சண்டை வளர்க்குறேன். எப்படி சொல்றேன்னு யோசிச்சே இருந்தேன். நல்ல வேலை நீயே ஆரம்பிச்சு. அதான் மனசுல இருக்கிறதுலாம் வந்துச்சுல, அப்படியே என்ன இங்க நின்று சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். கிளம்பு. மச்சான் வந்துடுறா. நீ ஏன்டா புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்க? சார், யோரன் ஃபைனான்ஸ்ல இருந்து பேசுறோம். உங்க அப்பா இன்னும் லோன் அமௌண்ட் கட்டாம வச்சிருக்காரு. நாளைக்கு அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் இந்த மந்தே கட்டாம வச்சிருக்கீங்க. ஃபோன் போட்டல எடுக்க மாட்டாரு. வீட்டுக்கு போனலாம் அந்த சின்ன பொண்ணு மட்டும்தான் இருக்கு. சரி, நாங்களும் அந்த சின்ன பொண்ணு கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு விட்டு போனா நீங்களும் இப்படியே பண்ணிட்டே இருக்கீங்க. அப்பா கிட்ட சொல்லி கட்ட சொல்றேன் சார். என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல அவரை கால் பண்ண சொல்லுங்க சார். Validity will expire within 2 days. Recharge now to enjoy uninterrupted services. பேங்க்ல இருந்து கால் பண்ணாங்களாப்பா? ஆமா. என்ன சொன்னாங்க? நீ எதுவும் பேசல இல்ல? சீக்கிரம் பார்த்து லோன் கட்ட சொன்னாரு. நீ எதுவும் கோவமா பேசல? இல்ல. என்னாச்சுடா? குரல் மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல. அப்பா கிட்ட சொல்டா. அதான் ஒண்ணும் இல்லன்றல. அழாதடா. வீட்டுக்கு வா, பேசலாம். அவசரப்பட்டேன். ஏன்டா? என்ன அது? டைம் அவுட்ரா. நரகத்துலேருந்து அழைப்பு வந்துடுச்சு, கிளம்பணும். பிரிச்சு பார். நீதான் அதை பிரிச்சு பார்க்கணும். சரவண பேர் போட்டிருக்கு. நரகத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு சரவணா. தற்கொலை பண்ணிக்கிட்ட எந்த ஆன்மாவுக்கும் சொர்க்கத்தில் இடம் இல்லை. உன்னோட முட்டாள்தனமான முடிவால் உன்னை சார்ந்து இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு புரிய வைக்க தான் உன்னை சொர்க்கத்தில் வச்சுருந்தோம். தற்கொலை பண்ணிக்கிட்டா நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சது வெறும் மாயே தான். நரகத்தில் அனுபவிக்கும் போது புரியும். டேய் சரவணா, என் ஒய்ஃபுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? 10 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் செத்துருக்க வேண்டியது. உன்னை தடுத்ததே சரவணா தான். சரவண செத்துட்டான்டா. என்னடா சொல்ற? எப்படிடா? சூசைட் பண்ணிட்டான்டா. சரவணா லவ் பண்ணதை சொன்னானே, பொண்ணு பேர் சொன்னானா? இல்ல. சரவணா லவ் பண்ண பொண்ணு பேர் கயல். 9 வருஷம் அப்புறம் அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ண. சரவணாவுக்கு ஆட்டோஃபோபியா இருக்கு. அவன் சூசைட் பண்ணிக்கிட்டதில் அந்த பொண்ணு ஒரு முக்கியமான காரணம். ஆனால் பிரேக்கப் அப்புறம் ஒரு வார்த்தை கூட அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசினதில்ல. ஹி டிசர்வ்ஸ் தட் கேர்ள். கையிலும் இறந்துட்டாளா? இன்னும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஹி டிசர்வ்ஸ் த கேர்ள் அப்படின்னு ஃபீல் பண்ணானா ஹார்ட் பீட்டை நிறுத்திடலாம். கையில் சாகக்கூடாது, வாழணும்னு நினச்சின்னா விட்டுறலாம். ஃப்ரெண்டா ஒய்ஃபா முடிவை நீங்கள் எடுங்க.